இடைக்கால ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். அமலாக்கத்துறையின் தலையிலேயே நங்கு 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 நங்குன்னு குட்டு வைத்திருக்கிறது மாண்புமை உச்ச நீதிமன்றம். இது அமலாக்கத்துறைக்கு வைத்த குட்டு அல்ல, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு வைத்த குட்டு, அப்படிதான் எடுத்துக்கணும். சோ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வந்திருக்கிறார். அடுத்து எனில் இது என்ன தொடக்கமா நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது செந்தில் பாலாஜி, ஹேமந்த் சோரன், மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினரால் பழிவாங்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை சேர்ந்த பலரும் அடுத்தடுத்து பிணையில் வெளியில் வருவார்கள் என்ற நம்பிக்கை இது ஏற்படுத்தி இருக்கிறது. அமலாக்கத்துறையை நோக்கி உச்சநீதிமன்றம் வைத்த கேள்விகள் என்ன, அமலாக்கத்துறைக்கு நங்குன்னு நடுமண்டையில உச்சநீதிமன்றம் ஒரு குட்டு வைத்ததே, அந்த குட்டு என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு இந்த வீடியோவுக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள். அது எங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒன்று. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டெல்லி முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எலெக்ஷன் அறிவித்தவுடன் அவசரமாக கைது செய்தது அமலாக்கத்துறை. உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும். சோ அமலாக்கத்துறை கைது செய்து ஏற்கனவே ஓராண்டிற்கு மேலாக டெல்லியினுடைய துணை முதலமைச்சர், இதே ஆம் ஆத்மி கட்சியினுடைய இன்னொரு மூத்த தலைவர் மணிஷ் சிசோடியா சிறையில் இருக்கிறார். ஓராண்டாக செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். இதே மாதிரி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார். இப்ப இவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கக்கூடிய சூழல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு, இடைக்கால ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறார். அந்த இடைக்கால ஜாமீன் மனுவின் மீது ஏன் அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்க கூடாது என்று நீதிமன்றம் ஏற்கனவே கடுமையான கேள்விகளை எழுப்பி இருந்துச்சு. அது குறித்து தமிழ் கேள்வி ஏற்கனவே நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மூத்த பத்திரிகையாளர் தராஷ் ஷாம் அவர்கள் சட்ட ரீதியாகவும் அதை விளக்கினார். அப்பொழுதே தமிழ் கேள்வி நம்ம சொன்னோம், விரைவில் அவர் வெளியில் வருவார், அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வருவார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் புலையர்னு அடிச்சிருக்கிறாங்க அமலாக்கத்துறையை. என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. 2022 ஆண்டு, இன்னைக்கு இல்ல, 2022 ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளதா 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் கெஜ்ரிவாலை கைது செய்ததோ மார்ச் 24ஆம் தேதி. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு முடிவாகுது. தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கிறது. 1.5 ஆண்டுகள் கழித்து ஏன் கைது செய்தீர்கள் அப்படின்னு யார் கேட்கிறார்? 1.5 வருஷமா என்ன பண்ணீங்க? 1.5 வருஷம் எதுக்கு காத்திருந்தீங்க? அப்ப தேர்தல் வரட்டும் என்று காத்திருந்தீர்களா? தேர்தலுக்காகத்தான் கைது செய்தீர்களா என்ற தொனியில் உச்ச நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா டைரக்டாவே கேட்டாங்க. சரியாக தேர்தல் அட்டவணை வெளியான உடனேயே அவரை கைது செய்ய வேண்டிய தேவை என்ன? தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரோ அல்லது தேர்தல் முடிந்த பின்னரோ கைது செய்திருக்கலாமே அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நரேந்திர தாமோதர தாஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று விட்டார். காங்கிரசுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஒரு நல்ல உறவு, கூட்டணி ஏற்பட்டு விட்டது. இது பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, இன்னும் சொல்ல போனா குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல பாஜகவிற்கு நிச்சயமாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த எல்லா மாநிலங்களிலும் ஆம் ஆத்மி மிகப்பெரிய வளர்ச்சி அடையவில்லை என்றாலும் கூட கணிசமான வாக்குகளை பிரிக்கக்கூடிய இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி கட்சியும் இருப்பது உண்மை. அப்ப இந்த கணிசமான வாக்குகள் கூட பிரிந்தால் கூட அது பாஜகவிற்கு சாதகமாக போகும். இப்ப அவங்க கூட்டணி வைத்து விட்டார்கள். இந்த கூட்டணியால் பாஜகவிற்கு பலத்த பின்னடைவு ஏற்படும். ஒண்ணு. இன்னொன்னு, அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில இருந்தார்னா அவர் மிக கடுமையான ஒரு தேர்தல் பரப்புரையை மோடிக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக செய்வார். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தேர்தல் அட்டவணை அறிவித்த உடனே தூக்கு அப்படின்னு அவரை தூக்கிட்டாங்க. இப்ப இதை இன்னைக்கு நீதிமன்றம் கேட்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இவர் ஒரு பெரிய குற்றவாளி இல்லையா, இவர் எங்கேயும் தப்பிச்சு ஓடி போறது இல்ல, வெளிநாட்டுக்கு ஓடிட போறாரா, எங்கேயும் ஒண்ணு இல்ல. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி போயிட முடியும்? அப்படிலாம் போக மாட்டார்ல. அப்ப அவர் எங்க இருக்க போறாரு? இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப முக்கியம். இதுதான் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே, இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேர்தல் பரப்புரையில் பங்கு பெறுவதற்காக அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இன்ன பிற முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அரசு கோப்புகளில் கையெழுத்திட வேண்டாம், பரவாயில்ல வேண்டாம், அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கு அவருக்கு என்ன இருக்கு? அடிப்படை உரிமை இருக்கிறது. அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதை தடுக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த கைது நடந்திருப்பதாக உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்குது? அந்த சந்தேகத்தையும் கேள்வி எழுப்பி இருக்குதுன்னா அமலாக்கத்துறை இன்னைக்கு கேவலப்பட்டு நிக்குது. ஏன்னா நம்ம பாக்குறோம் தொடர்ச்சியாக இதே மாதிரி
தெலுங்கானா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் அவருடைய மகள் கவிதாவை கைது பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஹேமந்த் சோரன், மணிஷ் சிசோடியா, செந்தில் பாலாஜி, அப்ப எல்லாருமே ஏன் இங்க செந்தில் பாலாஜி ஏன் கைது செய்யப்பட்டார்? இப்ப நீங்க இந்த கேள்விக்கு வாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 2022 எஃப்ஐஆர். செந்தில் பாலாஜியினுடைய வழக்கெல்லாம் அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த பொழுது அவர் மீது வந்த குற்றச்சாட்டு. அதுல இப்போதைக்கு உள்ள வச்சிருக்கிறீங்க. ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்குது. அரவக்குறிச்சியில கேவலமா தோத்தாரு அண்ணாமலை. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் பொழுது செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தால் நீங்க கொங்கு மண்டலத்துல கோவை உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக மிக கேவலமாக தோற்கும். அப்ப அவரை பிடிச்சு உள்ள போடு. இதான் நோக்கம். இப்ப செந்தில் பாலாஜியுடைய வழக்குல செந்தில் பாலாஜி நிரபராதியா குற்றவாளியா என்றெல்லாம் தீர்ப்பளிக்க வேண்டியது யாரு? மாண்புமிகு நீதிபதிகளும் நீதிமன்றமும். அதை நீதிமன்றம் செய்யும். விசாரணை நடக்கட்டும், விசாரணை முடிஞ்சு வரட்டும். நாம யாரும் தீர்ப்பளிக்கிறதுக்கு நீதிபதிகள் அல்ல. ஆனா செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதனுடைய காரணமும் எதுதான்? இதே அச்சம் தானே. அந்த அச்சம் தானே ஹேமந்த் சோரனையும் பிடிச்சு உள்ள வச்சது. அந்த அச்சம் தானே கவிதாவை தெலுங்கானாவில கைது பண்ண வச்சது. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பரப்புரையில் பங்கெடுத்துக் கொள்ளலாம், தேர்தல் பரப்புரைக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாய்ப்பு ஏன் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படல அல்லது கொடுக்கப்படக்கூடாது? அந்த வாய்ப்பு ஏன் ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கப்படக்கூடாது? அந்த வாய்ப்பு ஏன் மணிஷ் சிசோடியாக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியில் கூடிய மணிஷ் சிசோடியாக்கு அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்கப்படக்கூடாது? அந்த வாய்ப்பு ஏன் கவிதாவுக்கு கொடுக்கப்படக்கூடாது? அப்ப எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏதோ ஒரு காரணத்தினா அரசியல் வழக்கு தானே, என்ன கொலை குத்தமா? அரசியல் வழக்கு இல்லையா? அப்ப அந்த அரசியல் குற்றவாளிகளாக அரசியல் வழக்கில் பழிவாங்கும் நோக்கத்தோடு கைது செய்யப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் தங்கள் தரப்பு வாதத்தை வைக்கின்ற பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த இந்த இடைக்கால ஜாமீன் என்ற ஒரு குறைந்தபட்ச நீதி இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் முறையானது, சரியானது அப்படிங்கிற பார்வையை வழக்கறிஞர்கள் வைக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் இவர்கள் எல்லோரும் வெளியில் வந்தால் பாஜக நிலைமை என்னவாகும்? இப்ப இவங்க எல்லாம் இல்லைன்னா பாஜக வளர்ந்துருச்சா? அப்படி இல்லை. இவர்கள் எல்லோரும் வெளியில் வருகின்ற பொழுது கருத்தியல் தளத்தில் உளவியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தும், கண்டிப்பா ஏற்படுத்தும். அப்ப பாஜக அதுக்கு பதறுது. இது நீங்க இந்த வழக்குகள் இருக்கு இல்லையா, பொதுவா இந்த ஊழல் வழக்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டவுடன் அவர் முதலமைச்சர் பதவியை விடக்கூடிய ஒரு நிலை உருவாக்கிறது. இப்ப ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ரைட். ஆனா 6 மாதம் தான், மிகச்சரியாக 6 மாதத்தில் அவர் நிரபராதி என்று என்ன செய்யப்படுகிறார்? விடுதலையாகிறார். இப்ப ஒரு குற்றவாளி என்று தண்டிப்பதற்கு எத்தனை ஆண்டுகள்? 18 ஆண்டுகள். அவர் நிரபராதி என்று விடுதலை ஆவதற்கு வெறும் 6 மாதங்கள். சரி, 6 மாதங்கள் அவர் நிரபராதி என்று விடுதலை ஆகிவிட்டார். வழக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து பெங்களூரு உயர்நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றத்தில் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். உயர்நீதிமன்றத்தினுடைய விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் செய்யப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது, அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. இவர் முதலமைச்சர் ஆயிட்டார். இவர் மரணம் அடையும் வரை அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைகிறார். திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார். மீண்டும் அந்த வழக்கு வேகம் அடிக்கிறது, மிக வேகம் அடிக்கிறது, மிக 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 வேகம் எடுத்து திருமதி வி.கே. சசிகலா குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. இது அவர் உயிரோடு இருக்கும்போதே இந்த தீர்ப்பு வந்திருந்துச்சுன்னா அந்த வழக்கினுடைய A1 ஜெயலலிதா அவர் சிறைக்கு சென்றிருப்பார். ஆனா அப்படி வரல. இப்ப இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியாவில் சாமானிய மக்களினுடைய கடைசி நம்பிக்கை இதுதான். வணக்கத்திற்குரிய மாண்புமிகு நீதிமன்றங்கள் தான். தாமதிக்கப்படும் நீதி அநீதி என்கிறார்கள். அப்போ அது ரொம்ப முக்கியம். அப்ப தாமதிக்கப்படாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனை பெற்றுவிட்டார், கிடைத்து விட்டது ஜாமீன். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். உச்ச நீதிமன்றத்திற்கு உள்ளபடியே பெரும் பாராட்டுக்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த இந்த நீதி மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும்.
அதை என்ஷூர் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்முடைய நீதித்துறைக்கு இருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு வந்த செய்தி, மேற்கு வங்கத்துல ஆளுநர், மேற்கு வங்க மாநில ஆளுநர் மீது ஆளுநர் மாளிகையில் பணிபுரியும் ஒரு பெண் ஊழியர் பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். எந்த பயனும் இல்லை. ஏற்கனவே பல பேர் மீது சொல்லி எந்த பயனும் இல்லை. இப்ப ஆளுநர் மீது சொல்லியும் இப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டுல அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு பல்கலைக்கழக பேராசிரியை, ஒரு பெண் பேராசிரியை மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அந்த பேராசிரியைக்கு கைது செய்யப்பட்டு அவர் வழக்கும் நடத்தப்பட்டு அந்த வழக்கில் நீதிமன்றம் இப்பொழுது மிக கடுமையான தண்டனையையும் அவருக்கு கொடுத்து விட்டது. அவர் குற்றவாளி என்று உறுதி செய்து அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டு விட்டது. ரைட். குற்றச்சாட்டு என்ன? அவர் மாணவிகளை தவறான பாதைக்கு இழுத்து செல்ல முயற்சித்தார். பாலியல் ரீதியாக அங்க வந்து என்ன சொல்றது, மாணவிகளை வந்து மிஸ்கைட் பண்ணார். இந்த மாதிரி நான் ரொம்ப சாஃப்ட் டோன்ல கண்ணியமான வார்த்தைகளை சொல்றேன். நீங்க அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புறேன். வழக்கு இதான வழக்கு. இதான் வழக்கினுடைய சாரம். இப்ப இவர் பாலியல் ரீதியாக மாணவிகளை மிஸ்கைட் பண்ணார், தவறாக வழிநடத்தினார், அல்லது வந்து மாணவிகளை பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தினார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்தால் அதை அவர் யாருக்காக செய்தார்? அவர் ஒரு பெண், பாதிக்கப்பட்ட மாணவிகளும் பெண். இப்ப இவர் யாரோ ஒரு ஆணுக்காக இதை செய்திருக்கிறார். ரைட். அந்த ஆண் யார்? அந்த ஆண் என்ன அதிகாரத்தில் இருந்தார்? அவர் என்ன பொறுப்பில் இருந்தார்? அந்த ஆணுக்கு ஏதும் தண்டனை உண்டா இல்லையா? இந்த பேராசிரியை தண்டிக்கப்பட்டு விட்டார். இவர் யாருக்காக இதை செய்தார் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அல்லவா? அவர் என்னவானார்? அவர் யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி. இதையே நம்ம திருப்பி இப்ப எழுப்புறோம் அப்படின்னா, இப்ப மேற்கு வங்க ஆளுநர் மீது இந்த குற்றச்சாட்டு வந்ததுனால நான் இதை சொல்றேன். அப்போ சாமானிய மக்களினுடைய கடைசி கட்ட நம்பிக்கையாக இருப்பது இன்றைக்கும் இதுதான், நீதிமன்றங்கள் தான். அதனாலதான் நீங்க உச்ச நீதிமன்றம் ஒண்ணு சொல்லியது, மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள், குஜராத் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் வினோதமானதாக இருக்கின்றன. ஏன்னா நம்ம ராகுல் காந்திக்கு பார்த்தோம், இமீடியட்டா அதிகபட்ச தண்டனை 2 ஆண்டு, உடனே அவருடைய பதவி வேகமாக அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த தீர்ப்பு நாடாளுமன்ற செயலருக்கு அனுப்பப்படுகிறது. நாடாளுமன்ற செயலர் உடனடியாக அந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டு உடனடியாக அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோனது என்று அறிவித்து உடனடியாக அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட, கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வயநாடு தொகுதி காலியானதாக அறிவித்து விட்டார்கள். அப்ப நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கடிச்சு வழக்கு மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றம் போச்சு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டார்கள், என்ன அது கொடுமை, என்ன உச்சபட்ச தண்டனை தான் கொடுப்பீங்களா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குஜராத் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் வினோதமானதாக இருக்கிறது. என்னுடைய கருத்தல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய கருத்து. இந்தியாவில் பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு அதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பொதுவெளிக்கு வந்து போராட்டம் நடத்தினார்கள். நம்ம பார்த்தோம். சோ இதெல்லாம் ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா, ஒரு விஷயம்தான், அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று விட மாட்டார். அவர் மிகப்பெரிய குற்றவாளி அல்ல, குற்றங்களை செய்தவர் அல்ல, அவர் தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர் அல்ல என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் அப்சர்வேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்குல இந்த மாதிரியான கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க. ஏனில் இது வந்து இவங்க எல்லாருக்கும் பொருந்தும். யாருக்கெல்லாம்? ஹேமந்த் சோரன், கவிதா, செந்தில் பாலாஜி எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று. எனவே அந்த அடிப்படையில் இவர்களுக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட வேண்டும். வழக்கு நடத்துங்க. வழக்கினுடைய இறுதி தீர்ப்புல வந்து இவர்கள் குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டால் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டு கணக்கில் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை விட செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் முக்கியம் என்பதற்கு கூடுதல் காரணம் ஒன்று சொல்றேன். அரவிந்த் கெஜ்ரிவால் சுகர் உள்ளிட்ட பிரச்சனைகளால அவர் வந்து பாஜக கூட இடையில ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. அவர் வேண்டுமென்றே சிறையில் நிறைய இனிப்புகளை சாப்பிடுகிறார், ஏன்னா சுகர் லெவல் ஹையா போச்சுன்னா அதை வச்சு ஜாமீன் வாங்கலாம்னு சொல்றாருலாம். ரொம்ப அபத்தமா சொன்னாங்க பாஜக. அது இருக்கட்டும். ஆனா செந்தில் பாலாஜிக்கு உள்ளபடியே என்ன நடந்துச்சு? இதய அறுவை சிகிச்சை செய்த ஒருவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அவர் எங்க போய் நிற்கிறாரு? உடனடியாக சிறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். இதெல்லாம்
எல்லாமே சேர்ந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மற்ற அரசியல் வழக்குகளில் பாரதிய ஜனதா கட்சியால் தாங்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணக்கூடிய அந்த வாதங்களை வைக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த அந்த குறைந்தபட்ச நீதி, இடைக்கால ஜாமீன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.